அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. நல்வினை செய்ததால தான் நீங்கள் வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாழகடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, ஒரு கூலம் அதில் போயிடுது. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வச்சுன்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏமா கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நான்ன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னுக்கிறான். சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும். சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், நான் யார், நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனே கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சக்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா. ஊர்ல அந்த என்ன கிடைக்க மாட்டான்டா. இந்த 1000 இதழ் கொண்ட தாமரையில தான் 2 விஷயம் இருக்கு. பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி கிளாண்டுன்னு 2 கிளாண்டு. அப்போ இந்த 2 கிளாண்டோட அசைவுல அங்கிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியில மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி போய் விழுந்துருச்சுன்னா ஒரு தெளிவு பிறந்துடும் உனக்கு. அதனால பின்பக்கம் மேலே உயர்த்தி தலையை கீழே வச்சு கும்பிட்டைன்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கிற தண்ணி முதுகுத்தண்டு வழியா பீனியல் கிளாண்டுக்கு வரும்ன்றதுக்காக இப்படி கும்பிட சொன்னாங்க. இப்படி கும்பிட்டாதான் உனக்கு கோயிலுக்கு போன அந்த பலன் கிடைக்கும். நேராக உழுந்து கும்பிடுறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்றது தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. இதுதான் ஞானிகள் சொன்னது. கோயில்ல சாமி படுத்துட்டு இருக்க மாதிரி தானே சாமி வாய்ஸ் எல்லாம் கும்பிட சொல்றாங்க. அதை பார்த்து நான் இப்படிதான் கும்பிடணும், நீங்க இப்படிதான் கும்பிடணும். அது இப்போ எல்லாருமே அதையே ஃபாலோ பண்ண முடியாதுமா. இப்போ அங்க வர்றவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஆண்கள் எல்லா கோயில்லையும் நேரடியாக அப்படியே உழுந்துதான் கும்பிடுறாங்க. ஆனா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாது இல்லை. இப்போ நீங்க வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க உள்ள தேடணும்னு சொன்னோம்ல. அப்போ உள்ள தேடணுமா வெளியே தேடணுமான்றது தெரியாம தானே வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சதால தானே நாங்க உள்ள தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தெரிஞ்சவங்க இப்படி கும்பிடட்டும், தெரியாதவங்க அப்படியே கும்பிட்டு போட்டோம். நம்ம யாரையும் போய் மாற்ற முடியாதுமா. அதுக்கு நம்ம வரலாமா? நம்ம கிட்ட வர்றவங்கள கேட்கறவங்கள நம்ம மாத்திடலாம். அதே சமயத்துல சொல்றதை எல்லாம் எடுத்துக்குவாங்களான்னு எடுத்துக்க மாட்டாங்க.
அவன் மனசு சொல்றது, அவனுக்கு எது சரின்னு போறதோ அதை மட்டும்தான் செய்வான். நீ 1000 சொன்னாலும், அதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன இல்லையா, குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இதையெல்லாம் விட்டுருப்பா, அருணா கயிறு கட்டக்கூடாதுப்பா, உருத்ராக்க போடக்கூடாது, சரி பாடம் வாங்கிக்க அப்படின்னு பாடம் கொடுக்குறான். வீட்டுக்கு போன உடனே தங்கத்தில் அண்ணா கவரை வெளியில் அண்ணா கவரை கட்டினா நாங்கள் என்ன பண்ணுறது? கட் பண்ண முடியுமா? தங்கத்திலேயே வந்து உருத்திராக்கம் போட்டுக்கின்னு இங்கே உதிராட்ச கொட்டை கட்டி தொங்க விட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? சொல்லதான் முடியும் இல்லையா? சொல்றது எங்கள் வேலை, எடுத்துக்கிறது தான் அவங்க வேலை. அதை போய் நம்ம கட்டாயப்படுத்த முடியாதம்மா. சரின்னு படுறதை எடுத்துக்கிட்டோம், சரியில்லாததை தூக்கி போட்டுட்டோம். யாரையும் கட்டாயப்படுத்த நம்ம வரல, சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை. சரியாம்மா? நீ சொன்ன எடுத்துக்கா போனா போட்டோம், சரியா? அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது. இந்த உத்ராட்சம்ன்றது பாப்பா கட்டிட்டு நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பள்ளம் மேடு அப்படி இருக்கும் உத்ராட்சம் இல்லையா? அதுக்கு பேரு உருத்திராக்கம். உருத்திராக்கம்னா உறுத்திக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் இங்க கட்டுறது. இதுக்கு பேர் என்ன? விசுத்தி. இந்த விசுத்தியில எப்பவுமே உன் மனசு இருக்கணும். அந்த மனசு விசுத்தியில இருக்கிறதுக்காக இங்க உருத்திராக்கம் கட்டுறாங்க. ஆனா விசுத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருப்பியா? 5ஆம் கிளாஸ்லயே தான் நான் படிப்பேன், 6வது போவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் என்னம்மா பண்றது? 6வது போனோம்ல, விசுத்தி தாண்டி ஆங்கைன்னு இருக்கா, சகசிராரம் இருக்கா, அங்கெல்லாம் போக மாட்டியா? விசுத்திலேயே தான் உக்காந்துட்டு இருப்பியா? இப்போ மனசு அங்கேயே தானே இருக்கும், அதை கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்தா தானே அடுத்த தூரம் போக முடியும் நீ. அதுக்காக அதை கட்டக்கூடாதுன்னு சொல்றோம்மா. மற்றபடி வேற ஒன்றும் எந்த காரணமும் கிடையாது. புரிஞ்சிச்சா? என்னம்மா? நாள் பார்த்தா நாயன்மார்கள், ஆமா நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அம்மா அவங்க நிலை. இப்போ நாயன்மார்கள்ல ஏற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். உனக்கு நாயன்மார்கள்னா எனக்கு அவர் தான் நினைவுக்கு வருது. ஏற்பகை நாயனார் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட சிவபெருமான் அவர் என்னன்னா யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி 2வது வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து கர்ணன் மாதிரி எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் அவரோட குறிக்கோள். அப்படி வாழ்ந்தவர் இந்த ஏற்பகை நாயனார். அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னாலும் கடைசியா அவர்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சிவபெருமான் வந்து ஐயா பசிக்குதுன்றாரு. என்னடா இது 1 மணி ராத்திரில மழையில வந்து பசிக்குதுன்னா என்னடா பண்ண? நம்மளா இருந்தா யோ உனக்கு ஏதாவது இருக்குதாயா, எல்லாம் சாப்பிட்டு காலி ஆகி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்க, காலையில டிஃபன் தரேன், இதுதான் நம்ம சொல்ல முடியும். அவர் அப்படி இல்லை. அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஏன்பா நைட்டு தான் கழிநீர் நேற்று விதைச்சிட்டு வந்து அந்த நெல் இருக்குது போய் அள்ளிக்கின்னு வாங்குறாங்க. அள்ளிக்கின்னு வராங்க, அதை குத்தி அரிசியாக்கி அந்த அம்மா அந்த நேரத்தில் சமையல் பண்ணுறாங்க. அப்படி சமையல் பண்ணும்போது கூட அங்கே விறகு இல்லை, எல்லாம் நனைஞ்சிடுச்சு, விறகே இல்லை, அடுப்பு மூட்ட முடியாதுன்னா கூரையிலேருந்து 2 விறகை பிடிங்கி அடுப்புக்கு வைக்கிறாங்க, வச்சு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. நீ நான் பண்ணுவோமா? நாயனார் 63 நாயன்மார்கள் அவங்க பண்ணாங்க, நீ நான் பண்ணுவோமா? ஊரா மூட்டு கூரையை பிப்போம் இல்லையா? நம்மளது நல்லா இருக்கட்டும், அவந்து பிச்சுக்கலான்னு பிச்சு அடுப்பு கொளுத்துவோம் இல்லையா? அப்போ அவங்கள நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது, அவங்க நிலைகளே வேற. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி.
இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.